Kadipoma with friends. Kadipoma with friends. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க பாரதி. வெல்கம் டு கதைப்போமா வித் ஃப்ரெண்ட்ஸ். ஃபிக்ஷன் அண்ட் நான் ஃபிக்ஷன் புக்ஸ் அப்படின்னு ரெண்டு சாய்ஸ் கொடுத்தா நம்ம நிறைய பேர் சூஸ் பண்றது மோஸ்ட்லி ஃபிக்ஷன் புக்கா இருக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம கூட கதைக்க போற கெஸ்ட்டுக்கு எப்பவுமே நான் ஃபிக்ஷன் புக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற கியூரியாசிட்டி இதுக்கு முக்கிய காரணமா சொல்றாங்க. இத பத்தி அவங்க கிட்ட நிறைய பேசுவோம். வாங்க நம்ம சென்னை பொண்ணு ஜெயலட்சுமி சுதர்ஷன். ஹலோ ஜெயா. Hi Bharati. Hello friends, how are you? Thank you for this opportunity. மை பிளஷர். வெல்கம் டு அவர் பாட்காஸ்ட். நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி நான் ஃபிக்ஷன் புக்ஸ் படிக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? அதுல எந்த கேட்டகரி ஆஃப் புக்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? நான் ஃபர்ஸ்ட் ஒரு தடவை இட் வாஸ் ஜஸ்ட் வெரி கேஷுவல் திங். எங்கேயோ ட்ராவல் பண்ணும்போது ஒரு இடத்துல வந்து ஐ ஹேப்பன் டு ரீட் அன் ஆர்டிக்கல், வை டு வி ஸ்லீப் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். அந்த ஆர்டிக்கல்லேருந்து தான் டு பி ஹானஸ்ட் எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்தது. அதில் வந்து அந்த டெப்த் ஆஃப் இன்ஃபர்மேஷன், அதில் அவங்க சின்ன ஆர்டிக்கல், நாட் ஈவன் அ பேஜ் ஆக்சுவலாக, அதில் வந்து அந்த ஒய் டு வி ஸ்லீப், அப்போ பிரெயின் என்ன பண்ணுது, என்ன செய்யறது அப்படின்றத சொல்லிட்டு அதுலேருந்து அவங்க இன்னும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற க்யூரியாசிட்டி இருந்ததுன்னா யூ கேன் ரீட் திஸ் புக்ஸ்ன்னு நிறைய புக்ஸ் சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ தட் இஸ் ஹவ் இட் ஸ்டார்டட். நானாக போய் அதை பண்ணேன்லாம் சொல்ல மாட்டேன். இட் வாஸ் அ வெரி கேஷுவல் திங் தட் ஐ டிட் அண்ட் அதுலேருந்து தான் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதுலேருந்து எனக்கு வந்து நியூரோ புக்ஸ் படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். எதுவுமே பிரெயின் சம்மந்தப்பட்டது, சைக்கியாட்ரி சம்மந்தப்பட்ட புக்ஸ் வந்து ஐ ஹாவ் ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட். டாக்டர் கூட கேட்பா, ஏம்மா இது வந்து இட்ஸ் வெரி அவுட் ஆஃப் இது, யாருமே அதை படிக்க மாட்டாங்க, நீ எதுக்கு அதை ஒன்று ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிற, அது வந்து ஜாலியாக நான் ஃபிக்ஷன் புக்ஸ் படிக்க வேண்டியதான்னு கூட சொல்லுவாள். பட் ஐ ஃபீல் லைக் திஸ் இஸ் ஸோ நேச்சுரல். நம்மளை பற்றியே நமக்கு இவ்வளோ மிஸ்டரி இருக்கும்போது எனக்கு பாக்கியை விட ஃபிக்ஷன் அப்படின்னு ஒரு இல்லாத ஒரு கதாபாத்திரத்தில் சொல்கிற ஒரு சூப்பர் ஹீரோ சொல்கிறத பார்க்குறத விட நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு சூப்பர் பிரெயின், நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர், நம்ம பிரெயின் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது, இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா, நம்மளை எப்படி ஒரு நிமிஷமும் அது பாதுகாக்கிறது, எப்படி திங்கிங் அஹெட், எப்படி ஃப்யூச்சரை பற்றி அதை அனலைஸ் பண்ணுறது, இத்தனை இன்ஃபர்மேஷனும் அதை பற்றி படிக்க எவ்ரி புக் ஐ ரீட் எனக்கு அதுலேருந்து நெக்ஸ்ட் புக் படிக்கணுன்ற க்யூரியாசிட்டி அது வந்து கொடுக்குறது. தட்ஸ் ஆல். ஸோ த மெயின் ரீசன் இஸ் நீங்கள் சொன்ன மாதிரி பாரதி, க்யூரியாசிட்டி தான். எவ்வளோ இருக்குது நம்ம பிரெயினில், அன்இமேஜினபிள். நம்ம கம்ப்யூட்டரை பற்றி, ஏஐ பற்றி என்னென்னமோ சொல்கிறோம். ஏஐ வந்து இப்போ இட் ஹஸ் லைக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் இட்ஸ் கோயிங் டு டேக் ஓவர் த வேர்ல்ட் அப்படி சொல்ல. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி நம்ம ஒவ்வொருத்தரும் அவ்வளோ பேசி அதை பற்றி பயப்படுறோமே. ஃபர்கெட் அபவுட் இட். இட் இஸ் யுவர் இன்டெலிஜென்ஸ் விச் ஹஸ் கிரியேட்டட் தட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஒரு சின்ன குழந்தையிலேருந்து ஆரம்பித்து நம்ம இறந்து போகிற வரைக்கும் அந்த பிரெயின் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுறதுன்றதை அதை பற்றி படிக்கும்போது அதில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட், அதில் அவங்க சொல்கிற விஷயங்கள் என்னெல்லாம் செய்யலாம், அதில் எவ்வளோ இருக்கிறதுலே லீஸ்ட் மெயின்டெனன்ஸ் நம்ம உடம்புக்கு வந்து பிரெயின் சொன்னால் யாராவது நம்புவாங்களா? ஹார்ட்டுக்குன்னா பார்த்துக்கணும், இதை சாப்பிடணும், அதை சாப்பிடணும் சொல்லுவாங்க. உங்கள் கை கால் ஸ்கின்னுக்கு கூட வந்து அதை லக்ஷராக வச்சுக்கணுன்றதுக்காக மாய்ஸ்சரைசர் அது இது எந்த மெயின்டெனன்ஸுமே கிடையாது பிரெயினுக்கு. ஆனால் அதுதான் உங்களை நீங்கள் யார் அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுக்கறது வந்து உங்கள் ஹார்ட்டு, ஐஸு, லங்ஸு எதுவும் கிடையாது, உங்களோட பிரெயின் தான். பாரதினா பாரதி யாருன்றதை எதை வச்சு சொல்ல முடியும்? உங்களோட கான்சியஸ்னஸும் உங்கள் பிரெயின் தான். அந்த மாதிரி ஒரு மூலக்காரமாக இருக்கிற ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ஆர்கனை பற்றி படிக்கிற அந்த க்யூரியாசிட்டி தான் எனக்கு வந்து நான் ஃபிக்ஷன் புக்ஸ், எஸ்பெஷலி நியூரோ புக்ஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு. அதுலேருந்து படிக்க ஆரம்பித்து நிறைய புக்ஸ் கடந்த 2-3 வருஷமாக, ஆக்சுவலாக நான் 2-3 வருஷமாக தான் இந்த புக்ஸ் எல்லாம் நிறைய படிக்கிறேன். இதில் வந்து எவ்ரி டாபிக் தட் யூ ரீட், எவ்ரிதிங், ஆஹா இவ்வளோ இருக்கா அப்படின்னும் போது நமக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் நம்ம பிரெயினில் வந்து மாற்றங்கள் இருந்துட்டே இருக்கு. ஒரு ஸ்டெப் அஹெடாக தான் நம்ம பிரெயின் எப்போதுமே இருக்குமோ, உங்கள் பாடிக்கும் உங்கள் பிரெயினுக்கும். அதுதான் எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். இப்போ ஹார்ட்னா இந்த நேரம் ஹார்ட் பீட் பண்ணுறது, தட்ஸ் ஆல், இட் ஸ்டாப்ஸ். லங்ஸ்னா இந்த நேரம் நம்ம சுவாசிக்கிறோம், தேர் இட் ஸ்டாப்ஸ். உங்கள் கை ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இந்த நேரம் நம்ம இதை பண்ணுறோம், அட் இட் ஸ்டாப்ஸ். பட் பிரெயின் இஸ் நாட் லைக் தட். பிரெயின் வந்து அடுத்தது என்னன்றதை பற்றியும் யோசிக்கும். உங்கள் உடம்புல இருக்கிற எவ்ரி சிங்கிள் பார்ட்டோடைய ஒரு ப்ளூ பிரிண்ட் வந்து பிரெயின்குள்ளே இருக்குது. அந்த ப்ளூ பிரிண்ட்டை வச்சு பிரெயின் வந்து தன்னைத்தானே இயக்கிட்டு அது வந்து உங்களையும் இயக்கி
உங்களை சார்ந்து இருக்கிறவங்களையும் அதை வந்து ரீட் பண்ணும். அவங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்ல வேண்டாம், ஒருத்தருடைய கண் பார்வையிலிருந்தே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றதை உங்களை யூகிக்க வைக்கிற அளவுக்கு உங்க பிரெயின் வந்து சிந்திக்கிறதுனா தட் இஸ் ஹவு மச் ஃபோர் தாட் இட் ஹஸ் காட். ஒரு ஃபியூச்சரை பத்தியும் சரி, பாஸ்ட்டை பத்தியும் சரி, ப்ரெசன்ட்லயே இருந்துட்டு இத்தனையும் நேவிகேட் பண்ணி நீங்க யாருன்னு இந்த உலகத்துல உங்களை எஸ்டாப்ளிஷ் பண்றது உங்க பிரெயின் தான். இத்தனை இன்ட்ரெஸ்ட் இருக்கிற இந்த பிரெயினை பத்தி படிக்கும்போது எனக்கு உண்மையிலே கடவுளோட கிரியேஷன் வந்து இட் ஜஸ்ட் மேக்ஸ் மீ லைக் வாவ். அவ்வளவுதான். இதுதான் என்னுடைய ரீசன். நான் வந்து அந்த புக்ஸ் ஏன் எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா திஸ் இஸ் த மெயின் ரீசன். வாவ், நீங்க சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் ஃபிக்ஷன் நான் ஃபிக்ஷன் புக்ஸ் அப்படிங்கறத தாண்டி கிரிப்பிங் கண்டென்ட் அண்ட் கியூரியாசிட்டி கிரியேட் பண்ற புக்ஸ் எதுனாலும் அது நமக்கு பிடிக்க ஆரம்பிச்சிரும்னு தோணுது. அடுத்து பிரெயின் அண்ட் நர்வஸ் சிஸ்டம் பத்தி படிச்சதுல உங்களுக்கு சர்ப்ரைசிங்கா இருந்த சில விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணுங்க. ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கிற விஷயம் என்னன்னாக்கா, நான் வந்து படிச்சதுல எனக்கு பிரெயின்ல வந்து நியூரோ பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்றாங்க. நியூரோ பிளாஸ்டிசிட்டினா ஒரு பிளாஸ்டிக் வந்து, அது ஏன் பிளாஸ்டிசிட்டி சொல்றாங்கன்னா, பிளாஸ்டிக் வந்து அஃப்கோர்ஸ் நம்ம இன்னைக்கு பிளாஸ்டிக்கை ஒழிக்கணும் எல்லாம் சொல்றோம். பட் டு தி ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா, நீங்க ஏன் பிளாஸ்டிக் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா ஃபிளெக்சிபிலிட்டி. பிளாஸ்டிக்கை நீங்க என்ன வேணா பண்ணலாம், எந்த ஷேப்ல வேணாலும் மோல்டு பண்ணலாம், ஒண்ணுமே இல்லாததுலேருந்து ஒன்று கிரியேட் பண்ணலாம். எல்லாம் கிரியேட் ஆனதை கம்ப்ளீட்டா இது பண்ணி அதை திருப்பி ஒரு ஸ்டேஜ் ஜீரோக்கு எடுத்துட்டு போக முடியும். அதுதான் பிளாஸ்டிசிட்டி. அதனால தான் பிரெயின்லயும் நியூரோ பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்றாங்க. பிரெயினால தன்னைத்தானே பார்த்துக்க முடியும், அதுக்கு எதுவுமே தேவையில்லை ஃபார் தட் மேட்டர். அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னாக்கா, நமக்கு சப்போஸ் எப்படி பிளாஸ்டிசிட்டி ஏன் இம்பார்ட்டன்டா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு காரணத்தினால கண் பார்வை போயிடுதுன்னா ஒரு அடுத்த 2 வாரம் 2 வீக்ஸ் தான் டைம் வேணும் அந்த பிரெயினுக்கு, அவங்களோட பிரெயினுக்கு. 2 வீக்ஸ்க்குள்ள அவங்களோட மற்ற சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் ரொம்ப ஷார்ப் ஆயிடும். அதுக்கான ரீசன் சொல்றாங்க. ஏன்னா நம்மளுடைய கண் பார்வை ஆகட்டும், காது கேட்கறது, என்ன வேணா இருக்கட்டும், அதுக்காக பிரெயின்ல ஒரு அலாட்டட் ரீஜன் இருக்கு. அந்த ரீஜன் ஆக்டிவேட் ஆகி அந்த வேலை செய்யும். ஏதோ ஒரு காரணத்தினால அந்த ரீஜன் ஆக்டிவேட் ஆகல, செய்யல அப்படின்னாக்க மிச்சம் இருக்கிற ரீஜன்ஸ் வந்து அந்த எந்த ரீஜன் செயலிழந்ததோ அந்த ரீஜனோட ஏரியாவை கவர் பண்ணி அதுக்கும் சேர்த்து தான் ஃபங்க்ஷன் பண்ணும். ஸோ கண் பார்வை இழந்தவங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுடைய காது ரொம்ப ஷார்ப் ஆகிடும். அதாவது என்ன காது ஷார்ப் ஆகும்னா, அந்த காதுக்கான இருக்கிற அந்த ஏரியா இருக்கு, அந்த ஏரியா வந்து தன்னுடைய நியூரான்ஸ் அங்கே வளர்த்துண்டு அவங்கள வந்து ஷார்ப் ஆக்கிடும் அந்த இடத்துல. இது எதுக்குனாக்க எந்த மாதிரி சூழ்நிலையிலையும் இந்த இண்டிவிஜுவலால ஃபங்க்ஷன் பண்ணக்கூடியதுக்கு நம்ம பிரெயினா நம்மளை வந்து அதை வந்து தன்னை வந்து ஃபிளெக்சிபிள் பண்ணிக்கும். அதனால தான் அது பேர் பிளாஸ்டிசிட்டி. நம்ம குழந்தையா சின்ன குழந்தை பிறக்கும் போது ஒரு ரா கிளே மாதிரி தான் பிறக்கும். அந்த பிரெயின்ல ஒண்ணுமே இருக்காது. அதுக்கு அதிகபட்சமா சக்கிள் பண்றதுக்கு பால் அம்மா கிட்டே இருந்து எடுத்துக்கிறதுக்கான உணர்ச்சிகள் மட்டும்தான் இருக்கும், இன்ஸ்டிங். ஆனா அதுல இருந்து தன்னை டெவலப் பண்ணிக்கும். ஸோ அதனாலதான் நம்ம இயற்கையிலேயே எவல்யூஷன்ல அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. கடவுள் வந்து அப்படிதான் படைச்சிருக்காரு. ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் அவங்க போற என்வாயர்மெண்ட், அவங்க பார்க்குற ஆட்கள், அவங்க இருக்கிற சூழ்நிலை, அவங்க படிக்கிறது, இப்படி அவங்களோட எவ்ரி டே சம்பந்தப்பட்டதை வந்து அப்சார்ப் பண்ணிட்டு அதுல இருந்து புரிஞ்சுட்டு தன்னை ஓரியன்ட் பண்ணி அந்த பர்டிகுலர் சர்க்கம்ஸ்டான்சஸ்ல வாழறதுக்கு ஏத்த மாதிரி தன்னை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்காக இருக்கிற ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் தான் நம்ம பிரெயின். அதுதான் பிளாஸ்டிசிட்டி. தனக்கு வேண்டிய மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தன்னை அடாப்ட் பண்ணி அது வாழும். அதுக்கு வந்து எதுவுமே தேவையில்லை. நீங்க 2 நாள் ஒன்றும் இல்லை, உங்க கண்ணை மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் உங்க இதுல நீங்க போனீங்கன்னா தடுமாறி போவீங்க. அடுத்த 10 ஒரு 1 ஹவருக்குள்ள உங்களுக்கு வந்து உங்க கண்ணை திறக்காமலே உங்க வீட்டுல எது எங்க இருக்குன்னு தெரியும். அந்த அளவுக்கு தன்னை அது உடனே தன்னை வந்து மாத்திடும் பிரெயின். சோ குவிக், சோ ஃபாஸ்ட். அது வந்து அதுக்கு வந்து எல்லாம் வேண்டியது என்னன்னா, அதுக்கு வந்து லேர்னிங் தான், கண்டினியூஸா லேர்னிங். அதுக்கு தீனி வந்து சாப்பாடு கூட கிடையாது, லேர்னிங். நீங்க நிறைய கத்துக்க தன்னை அடாப்ட் பண்ணிட்டே இருக்கும் அந்த பிரெயின். ஸோ அது தட் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் நியூரோ பிளாஸ்டிசிட்டி. எல்லாமே பண்ணலான்றாங்க. இதுல வந்து பியூட்டி என்னன்னா, நான் ஒரு புக்ல படிச்சேன், டாக்டர் ராகுல் ஜாண்டயல் அப்படின்ற ஒரு டாக்டர் எழுதின புக் அது. அவர் கூட இந்தியன் தான், ஆனா அமெரிக்கால ஒரு ஃபேமஸ் நியூரோ சர்ஜன். அவர் மெயினா பிரெயின் கேன்சர்ல எல்லாம் அவர் வந்து சர்ஜரி பண்றாரு. அந்த பியூட்டியால வந்து சொன்னாரு, ஒரு சின்ன குழந்தையோட யங் பிரெயின் எவ்வளவு அடாப்டபிள்னா, ஒரு குழந்தைக்கு கண்டினியூஸா ஃபிட்ஸ் வந்துட்டே இருந்துதான். அந்த ஃபிட்ஸ்க்காக அவங்க எவ்வளவோ அவங்க பேரண்ட்ஸ் வந்து எத்தனையோ ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்திருக்காங்க, எதுவுமே நடக்கல. ஸோ கடைசியா இந்த டாக்டர் கிட்ட அகைன் அந்த டாக்டர் வந்து தான் பண்ணன்றதுக்காக இதை சொல்லலை, இது வந்து அந்த பிரெயினோட பியூட்டி பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் இது. அந்த டாக்டர் வந்து என்னவோ அவங்களும் நிறைய டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்து என்ன பண்ணாலும் அந்த குழந்தைக்கு அந்த ஃபிட்ஸ் நிற்கவே இல்லை. ஸோ கடைசியா வந்து என்ன பண்ண, சரி வேற வழியே கிடையாது, இந்த குழந்தைக்கு
அவளுடைய அந்த ஹாஃப் அ பிரெயினை நம்ம எடுத்துடணும்னு சொல்லிட்டாரு. இமேஜின் ஹாஃப் ஆஃப் யுவர் பிரெயின் இஸ் டேக்கன் அவுட். நம்மளுடைய பிரெயின்ல வந்து வலது பக்க பிரெயின் இருந்துன்னா அது உங்களோட இடது பக்க ஆர்கன்ஸ் எல்லாம் இயக்கும். இடது பக்கம் பிரெயின் இருந்தா அது உங்களுடைய வலது பக்கம்ல இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாம் இயக்கும். தட் இஸ் ஹவ் யுவர் பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ். இந்த குழந்தை ஷீ இஸ் ஒன்லி லைக் அபவுட் 7.5 to 8 years old. அந்த குழந்தைக்கு கண்ணுக்கு அறிஞ்சு வேற வழியே இல்லை, அந்த குழந்தை உயிரோட வாழணும்னா ஹாஃப் ஆஃப் த பிரெயின் ஷுட் கோன்னு சொல்லி அந்த டாக்டர் வந்து இந்த கிரேனியாட்டமி பண்ணி ஹாஃப் ஆஃப் த பிரெயினை கம்ப்ளீட்டா எடுத்துட்டார். ஸோ ஷீ இஸ் ஒன்லி ஹாஃப் பிரெயின். பட் இந்த நியூரோபிளாஸ்டிசிட்டி எப்படி பார்த்துக்கோங்க, அந்த ஹாஃப் பிரெயின் எடுத்த பிறகு மிச்சம் இருக்கிற ஹாஃப் பிரெயின் ஃபர்ஸ்ட் அந்த ஒரு 6 மாசத்துக்கு அந்த குழந்தை வந்து கிட்டத்தட்ட பேரலைசஸ். ஏன்னா ஒரு பக்கமா பாடியை இயக்க முடியாது இந்த குழந்தையால. ஆனா பிரெயின் தன்னை அடாப்ட் பண்ணிருச்சு. அந்த குழந்தைக்கு நிறைய பிசியோதெரப்பி எல்லாம் கொடுத்து நிறைய பேச்சு எல்லாம் பேசி தன்னோட பிரெயின் வந்து ஒரு பக்கத்தை ஃபுல்லா இழந்த பிறகும் அந்த பிரெயின் வந்து புதுசா நியூரான்ஸை வளர்த்துண்டு அது வந்து ஒரு ஹாஃப் பிரெயின் தான். அந்த குழந்தைக்கு இன்னுமே ஃபுல்லா பிரெயின் வளராது. ஆனா அந்த நியூரான்ஸ் வந்து இருந்த ஸ்பேஸ் எல்லாம் ஆக்குபை பண்ணி அந்த குழந்தைய கிட்டத்தட்ட நியர் பர்ஃபெக்ட் குழந்தை மாதிரி அந்த குழந்தை வளர்ந்துட்டு இருக்கு. எல்லா ஃபங்க்ஷனும் பண்றது. அதனால வந்து நடக்க முடியறது, பேச முடியறது, படிக்க முடியறது, எல்லாமே செய்ய முடியும். அன்லஸ் அதர்வைஸ் 100% இந்த பர்சனுக்கு வந்து அரை பிரெயின் இல்லைன்னு சொன்னாலே ஒழிய யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இப்ப பாருங்க, ஒரு ஹாஃப் பிரெயின் வந்து ஒரு முழுசா செயல்படக்கூடிய அளவுக்கு அதோடைய பிளாஸ்டிசிட்டி இருக்கு. வண்டர்ஃபுல். நியூரோபிளாஸ்டிசிட்டி பற்றி நிறைய புது விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளோட பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங் டு லிசன். அடுத்து அக்கௌண்டிங் படிக்கிறது, சிஏ எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணுறது எல்லாமே எவ்வளோ டஃப்னு எல்லாருக்கும் தெரியும். அதை முடித்ததோட நீங்கள் இங்கே வந்து இன்டர்நேஷ்னல் டாக்ஸேஷன் ஃபர்மில் ஒர்க் பண்ண இன்னும் நிறைய சர்டிஃபிகேஷன் செஞ்சுருக்கீங்க. இதெல்லாம் செய்யறது உங்களுக்கு எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்தது? தேங்க்யூ பாரதி. நான் வந்து நான் இந்தியாவில் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி பண்ணேன். நான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி பண்ணிவிட்டு இந்தியாவில் இஎன்ஒயில் வேலை பார்த்தேன். ஒரு 1.5 yearsக்கு நான் வந்து இந்தியாவில் இஎன்ஒயில் வேலை பார்த்தேன் பெங்களூரில். அங்கே வந்து நான் யூஎஸ் டாக்ஸேஷனும் கற்றுட்டேன். ஸோ அஸ் ஐ செட், எனக்கு க்யூரியஸ், புதுசாக ஒருத்த கற்றுக்கணுன்னா எனக்கு பிடிக்கும். அதுக்கு நம்ம சிஏ தான் படித்தோம், நம்ம இந்தியன் டேக்ஸ் தான் படித்தோம், திடீர்னு யூஎஸ் டேக்ஸ் படிக்க சொல்கிறாங்களேன்னும் போது சரி என்னதான் இருக்குது, ஏதாவது ஒன்று இருக்கணும்ல, அதுல படிக்கலாமே அப்படின்னு தான் அதுல போனோம். அந்த லைன்ல போனது. அந்த யூஎஸ் டாக்ஸ்ல போனதோடைய அட்வான்டேஜ், அகைன் நானா அதை தேடி போனேன்னு சொல்ல மாட்டேன், கடவுளோட அருளால் எனக்கு அது அமைஞ்சது, அவ்வளவுதான். ஸோ நான் யூஎஸ் டாக்ஸ்ல அங்க வந்து பைலட் ப்ரோக்ராம் இஎன்ஒய்ல இந்தியாவில் அங்கே ஆரம்பிக்கும் போது ஒன் ஆஃப் த பைலட் ப்ரோக்ராம்ல நான் இருந்தேன். ஸோ அப்போதான் அவங்க ஃபர்ஸ்ட் இஎன்ஒய் வந்து இந்தியாவுக்கு அந்த ஷேர்டு சர்வீஸ் லொகேஷன் மூலமாக பெங்களூரில் அந்த யூஎஸ் டாக்ஸஸை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இந்தியாவில். ஸோ அதில் ஒன் ஆஃப் த பைலட் ப்ராஜெக்டாக இருந்தனால எனக்கு எக்ஸலண்ட்டான ட்ரைனிங் கிடச்சிது அங்கே இந்தியாவில். ஸோ அது 1 year அங்கே இருந்துட்டு நான் அங்கே வந்து யூகேக்கு மூவ் பண்ணோம். யூகேக்கு மூவ் பண்ணும்போது என்னுடைய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி வச்சு எனக்கு இங்கே வேலை கிடைக்கல. ஏன்னா அந்த நம்மளோட இந்தியன் அக்கௌண்ட்ஸ் வேற, இங்கே வேற, பேசிஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஒன்றா இருந்தால் கூட லாஸ்லாம் வேற ஒரு கண்ட்ரிக்கும். ஆனால் யூகேல வந்து நிறைய அமெரிக்கன்ஸ் இருக்காங்க. நான் அங்கே யூஎஸ் டாக்ஸ் பண்ணதுனால எனக்கு அந்த யூஎஸ் டாக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக எனக்கு இங்கே வேலை கிடைச்சது. ஸோ இங்கே லண்டனில் வந்து நான் யூஎஸ் டாக்ஸ் வந்து ஜாயின் பண்ணேன். ஒரு சின்ன ஃபர்மில் தான் ஜாயின் பண்ணேன். பட் இட்ஸ் அ வெரி குட் ஃபர்ம். அவங்க வந்து எனக்கு அங்கே வந்து இங்கே வந்த பிறகு தான் தெரிஞ்சுது, ஓகே இதுக்கு மேலே படிக்கிறதுக்கு நிறைய இருக்குது. இதில் யூஎஸ் படிக்கும்போது யூஎஸ் டாக்ஸஸ் பண்ணும்போது அதில் என்ரோல்டு ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸ், ஐஆர்எஸ் இன்டர்னல் ரெவன்யூ சர்வீஸ் ஆஃப் அமெரிக்காவோட சர்டிஃபிகேஷன் கோர்ஸ். அது இருந்தால் நீங்கள் வந்து யூஎஸ்லையும் ஒர்க் பண்ணலாம். அந்த குவாலிஃபிகேஷன் வச்சுட்டு யூ கேன் ரெப்ரசன்ட் எனி கிளையன்ட்ஸ். அவங்கள வந்து ஐஆர்எஸ் முன்னாடி ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அதில் ஒரு ஆத்தரைசேஷன் கிடைக்கும். ஸோ அதனால அதை படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை படித்தேன் நான் இங்கே வந்து. அப்போ என் பொண்ணு ரொம்ப சின்ன குழந்தை தான். பட் நான் பார்ட் டைம் தான் வேலை பார்த்தேன், நிறைய வருஷம் பார்ட் டைம் தான் வேலை பார்த்தேன். ஸோ பார்ட் டைம் வேலை பார்த்ததுனால ஈவினிங் டைமில் நான் வந்து அதை படித்தேன், இஏ வந்து படித்தேன். ஸோ இஏ பாஸ் பண்ணிவிட்டு நான் யூகேல இருந்து யூஎஸ் பண்ணும்போது நிறைய பேர் வந்து யூகேவோடைய இதுவும் கேட்டாங்க. யூஎஸ்ல இருக்க அமெரிக்கன்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு உலகம் ஃபுல்லாக, உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் அமெரிக்கன்ஸ் வந்து டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். அது யூனிக் அந்த அமெரிக்கன் டாக்ஸில். ஸோ அதனால தான் இங்கே இருந்தால் கூட அவங்க வந்து அமெரிக்காவுக்கு டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணுன்ற அவங்களுக்கு ஒரு நெசசிட்டி இருக்குது. ஆனால் அவங்களுக்கு வந்து வெறும்னா அமெரிக்கன் டாக்ஸஸ் மட்டும் இருந்தால் பத்தாது. யூகேவோடைய இன்ஃப்ளூயன்ஸில் எப்படி அமெரிக்கன் டாக்ஸஸ் ஒர்க் அவுட் ஆகும், அதோடைய கிராஸ் கண்ட்ரி ட்ரீட்டிஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி, ஏன்னா நிறைய டாக்ஸ் கட்டுற மாதிரி ஆகக்கூடாது, அதே சமயத்தில் கம்மி டாக்ஸாகவும் இருக்கக்கூடாது, எப்படி டபுள் டாக்ஸேஷன்லாம் அவாய்ட் பண்ணணும், அதனால யூகே டாக்ஸும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி யூகே டாக்ஸ் சரி அடுத்தது படிக்கலாமே அப்படின்ட்டு யூகே டாக்ஸஸ்
அதுக்கான இதை படிக்க ஆரம்பித்தேன். அப்போ வந்து பை த டைம் என் பொண்ணு வந்து செகண்டரி ஸ்கூல் ஜாயின் பண்ணிட்டா. ஸோ அவளும் வந்து ஒரு தடவை சாதாரணமாக கேட்டா, அம்மா நீ எப்போ பார்த்தாலும் என்ன படின்னு சொல்கிற, உனக்கு படிக்கிறதுனா எவ்வளோ கஷ்டம்னு உனக்கு தெரியுமா, ஹோம்ஒர்க்லாம் எவ்வளோ இருக்குது தெரியுமா, எவ்வளோ படிக்க வேண்டி தெரியுமா. ஸோ அவள் சொன்னதில் ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, நான் சும்மா வந்து நீ படின்னு சொன்னால் நீ படிச்சு பாரு உனக்கு தெரியும் அப்படின்னு அந்த குழந்தை கேட்டதுல எந்த தப்பும் கிடையாது. ஐ தாட் ஓகே ஷி மேட் சென்ஸ். நான் சொன்னேன் சரி நானும் படிக்கிறேன், நம்ம 2 பேருமா சேர்ந்து படிக்கலாம். அன்னைக்கு ஆரம்பிச்சது தான் யூகே டாக்ஸஸ் கோர்ஸ், ஏடிடி கோர்ஸை நானாக தாங்க படித்தேன். நான் வந்து எந்த காலேஜுக்கெல்லாம் போகலை. நான் வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ப்ரோக்ராமில் என்னை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு புக்ஸ் எல்லாம் ஆன்லைனில் வாங்கிட்டு தட்ஸ் ஹவ் ஐ ஸ்டடிட். என் பொண்ணும் சாயங்காலம் படிப்பா, நானும் படிப்பேன். ஸோ ஆனால் அன்னைக்கு ஒரு புதுசு என்ன ஆச்சுனாக்க, அதுக்கப்புறம் என் பொண்ணு வந்து நான் படின்னு சொன்னாக்க என்னையே படிக்க சொல்கிறேன்னு கேட்கல, நிறுத்திட்டான். ஏன்னா அவளும் பார்க்குறா, நீயும் படிக்கிற நானும் படிக்கிறேன், நீ ஹோம்ஒர்க் பண்ணுற மாதிரி நானும் ஹோம்ஒர்க் பண்ணுறேன், உனக்கு இருக்கிற எக்ஸாம்ஸ் மாதிரி எனக்கும் எக்ஸாம்ஸ் இருக்குது. ஃப்ரைடே அன்னைக்கு ஈவினிங் நான் ஆஃபீஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ராத்திரி 9லேருந்து 12 மணி வரைக்கும் உட்காந்து மார்க் எக்ஸாம் எழுதுவேன். நானாக தான் எழுதுவேன், நானாக கரெக்ட் பண்ணிப்பேன். ஆனால் அந்த எக்ஸாம் எனக்கு புரியலைன்னா மட்டும் அந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ப்ரோக்ராமில் ஆன்லைனில் என்னோட கொஸ்டின்ஸ் என்ன இருக்குன்றதை போட்டேன்னாக்க அவங்க வந்து 2 நாளில் ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதனால் அவள் பார்த்தா என்னாலேயும் ஒரு ரோல் மாடலாக அவளுக்கு இருக்க முடியுது, அவளுக்கும் வந்து ஒரு கம்பெனி கிடைக்கிது. ஸோ இப்படி தான் நான் யூகே டாக்ஸஸ் படித்தேன். ஸோ ஆக மொத்தம் என்னால் வந்து இந்தியன் டாக்ஸஸில் நான் படித்து குவாலிஃபை பண்ணால் கூட எனக்கு இன்றைக்கி வந்து ப்ராக்டிக்கல் பர்பஸஸ்க்கு யூஎஸ் அண்ட் யூகே தான் என்னுடைய மெயின் ஃபோக்கஸ். ஸோ இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னாக்கா, இது வந்து நீஷ் ஏரியா. நிறைய பேருக்கு வந்து இதில் ஒரு கண்ட்ரி டாக்ஸஸ் பண்ணுவாங்க, டபுள் கண்ட்ரி கிராஸ் இன்டர்நேஷ்னல் டாக்ஸஸ் வந்து ஒரு வெரி நீஷ் ஏரியா. ஸோ இது படிக்கும் பொழுது உங்களுக்கு வந்து உங்களுடைய சிவி நல்லா இருக்கும் ஒன்று. ரெண்டாவது வந்து உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொஞ்சம் நிறைய மார்க்கெட்டில் ஒர்க் வேணும். இட் கைண்ட் ஆஃப் ஸ்ப்ரெட்ஸ். அப்படியே இல்லை நாளைக்கு யூகே விட்டுட்டு நீங்கள் உலகத்தில் எங்கே போனாலும் உங்களுக்கு இதுக்கு வந்து வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு குவிக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா யூஎஸ் அமெரிக்கன்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. அண்ட் உங்களுக்கு ஒரு 2 கண்ட்ரியோட கிராஸ் டாக்ஸேஷன் இருக்கும்போது மோஸ்ட்லி you can work it out. அதே மாதிரி தான் அடுத்த கண்ட்ரிஸும் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் இருக்கும். இங்கங்க சில சேஞ்சஸ் இருக்குமே தவிர இட் வில் நாட் பி வெரி டிஃபிகல்ட். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ டிட். ஸோ இதில் வந்து நிறைய இதுக்கு வந்து சிஏ படித்தா தான் இது படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. நான் அதை படிச்சுட்டு வந்தேன். நீங்கள் என்ன கோர்ஸ் படித்தாலும் இதை படிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அண்ட் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்கும்போது இட் இஸ் நாட் தட் எக்ஸ்பென்சிவ் அஸ் வெல். ஐஆர்எஸ் கோர்ஸும் அப்படி தான் படித்தேன், ஏடிடி கோர்ஸும் அப்படி தான் படித்தேன். என்ன இதுக்கான டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். மோஸ்ட்லி நான் வந்து ட்ரெயினில் போகும்போது, பஸ்ஸில் போகும்போது, என் பொண்ணு கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்காக நான் வெளில வெயிட் பண்ணும்போது, கோவிலில் அவளுக்காக வெயிட் பண்ணுவா, பாட்டு கிளாஸ் டான்ஸ் கிளாஸ் பண்ணும்போது நான் உட்காந்து படிப்பேன். ஸோ அதுதான் அகெயின் டு பி ஹானஸ்ட் எல்லாத்துக்கும் நீங்கள் சொல்கிற அதே ரீசன் தான், ஒரு கியூரியாசிட்டி தான். கியூரியாசிட்டி இட்ஸ் அ கேட்டபுல்ட். கியூரியாசிட்டி இஸ் அ கேட்டபுல்ட். அதை நீங்கள் இழுக்க அது ஒன்றும் உங்களை தள்ளிகிட்டே இருக்கும். இட்ஸ் அ குட் திங், ஐ திங்க் ஸோ. யா, டிஃப்ரெண்ட் டாக்ஸேஷன் லாஸ் பற்றி படித்தது, அதோட உங்கள் பொண்ணுக்கு ஒரு ரோல் மாடலாக இருந்தது, எல்லாமே கேட்க ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. அடுத்த கேள்வி உங்கள் சைல்ட்ஹுட் மெமரிஸ் பற்றி. உங்கள் சொந்த ஊர் சென்னையாக இருந்தாலும் நீங்கள் சிதம்பரத்தில் நிறைய நாள் இருந்திருக்கீங்க. சிதம்பரம் டெம்பிளில் என்ன யுனிக்காக இருக்குது, அதனோட சிறப்பு, இதை பற்றியெல்லாம் சொல்லுங்கள். தேங்க்யூ பாரதி. யா, நான் பிறந்ததெல்லாம் சிதம்பரத்தில். எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே சிதம்பரம் தான். அவங்களாம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் தான் படித்தாங்க. ஸோ எங்களோட ஃபேமிலி பேசிக்கலி சிதம்பரம். ஆனால் படித்தது வளர்ந்ததெல்லாம் சென்னை தான். அப்பா அம்மா 2 பேரும் வேலை பண்ணிட்டு இருந்ததுனால யூஸ்வலாக ஸ்கூல் ஹாலிடேஸில் பசங்களை அங்கே டே கேர் இதெல்லாம் அவ்வளோ தூரம் கிடையாது இந்தியாவில். ஸோ அதனால் யூஸ்வலாக தாத்தா பாட்டி வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ எங்கள் தாத்தா பாட்டி சிதம்பரத்தில் இருந்ததுனால நான் வந்து சிதம்பரம் எவ்ரி வருஷத்தில் ஒரு 3 மாதம் அங்கே இருக்க மாதிரி இருக்கும். குவார்ட்டர்லி, ஹாஃப் அர்லி, ஆனுவல் எல்லா லீவுக்கும் சிதம்பரம் வந்துடுவோம். எங்கள் வீட்டில் தாத்தா வீட்டில் வந்து டிவிலாம் கிடையாது. எங்களுடைய பொழுதுபோக்குன்னாக்க புக்ஸ் படிக்கிறதுக்கு புக்ஸ் நிறைய வாங்கி வைப்பாங்க. காத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் கோவிலில் சுற்றலான்பாங்க. திருப்பி வீட்டுக்கு வந்து இருப்பாங்க. ஸோ செஸ் விளையாடுவோம், எவ்வளோதான். செஸ்ஸு ரோட்டில் விளையாடுறது, பசங்களோட விளையாடுறது, படிக்கிறது காத்தால், அப்புறமா கோவிலுக்கு போகிறது, இதுதான் எங்களுடைய ஆக்டிவிட்டி சிதம்பரத்தில். அண்டு சின்ன வயசுலேருந்தே அங்கே இருந்து வளர்ந்ததுனால எனக்கு சிதம்பரம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அழகான டெம்பிள் அது, ரொம்ப பியூட்டிஃபுல் ஆர்கிடெக்சர். ஒரு பரதநாட்டியத்தோடைய அத்தனை 108 இதுவும் அபிநயங்களும் வந்து அங்கே சிதம்பரத்தில் வந்து சிலையாக வடிச்சிருப்பாங்க. அது எனக்கு டான்ஸ் பற்றி ரொம்ப தெரியாது, பட் அந்த முத்ராஸ்லாம் வந்து அங்கே இருக்கும்.
அதில் வந்து பார்க்கலாம். அங்கே எஸ்பெஷலி 4 கோபுரத்துலேயும் அந்த அந்த முத்திரையிலலாம் வந்து சிற்பமாக வடிச்சிருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் அது பார்க்கறதுக்கு. அது அந்த கோவிலோட யூனிக்னஸ். அதனால தான் சிதம்பரம் வந்து பண்ணுறவங்க, பரதநாட்டியம் பண்ணுறவங்களுக்கு ஒன் ஆஃப் த ஸ்தலம் வந்து சிதம்பரம் நடராஜர் கோவில். அங்கே வந்து இதெல்லாம் நாட்டியாஞ்சலி பண்ணுறது வந்து ரொம்பவே ஃபேமஸ் அந்த ஊர் அதுக்கு. இன்னொன்று வந்து சிதம்பரம் வந்து ஒரு சில விஷயத்தில் சிதம்பரம் இஸ் வெரி யூனிக். என்னன்னாக்கா சிதம்பரத்தில் வந்து எல்லா எல்லா கோவில், பெரிய கோவில் நம்ம இதில் போனீங்கன்னா மூலவர் மூர்த்தி, உற்சவர் மூர்த்தின்னு 2 இருக்கும். எல்லா இடத்துலையுமே இருக்கும். எந்த கோயில் வேணாலும் போங்க, ஸ்ரீரங்கம் ஆகட்டும், மதுரை ஆகட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், மூலவர் மூர்த்தி ஒன்று இருக்கும், உற்சவர் மூர்த்தி இருக்கும். அது ஏன்னா மூலவரை உங்களால் எங்கேயும் அசைக்க முடியாது. ஏன்னா அது அது வந்து கல்லால் ஆனது சிற்பம். அது வந்து பூமியோட அதை அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அதை அவங்களால எடுக்கவே முடியாது. பட் உற்சவர் தான் மெயின். உற்சவர் வந்து உங்களுக்கு எங்கே வேணாலும் கோவிலுக்குள்ளே உங்களை உலா எடுத்துகிட்டு போகலாம், இல்லை வீதி உலா எடுத்துகிட்டு போகலாம், அதெல்லாம் எடுத்து போகலாம். சிதம்பரத்தில் மூலவர் உற்சவர் 2மே ஒன்று தான். அதுவும் உற்சவர் மூர்த்தி தான். மூலவருக்குன்னு தனியா சிலையே கிடையாது. நடராஜர் சிலையே வந்து அந்த ஐம்பொன் ஆனது. அது நடராஜர் சிலையை எப்ப வேணா வெளில எடுக்கலாம், எப்ப வேணா உள்ள வைக்கலாம். ஸோ லிட்டரலா நீங்க அந்த நடராஜர் சிலையை வெளில எடுக்கும்போது கோவிலுக்கு கதவு பூட்டிட்டு வந்துருவாங்க. அந்த மாதிரி அது. அது வந்து யூனிக் அந்த ஊருக்கு. மூலவர் மூர்த்தி, உற்சவர் மூர்த்தியும் ஒன்று. ஸோ அது ஒன் ஆஃப் த யூனிக் திங் அந்த ஊருக்கு. இன்னொன்று வந்து எல்லா ஊர்லேயும் ஜென்ரலாக தேர் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கும். சிதம்பரத்தில் 2 தடவை நடக்கும். ஒரு மார்கழி மாசத்துல ஒன்று நடக்கும், அது பேர் மார்கழி உற்சவம். இன்னொன்று வந்து ஆணி மாசம் ஒன்று நடக்கும், அது பேர் ஆணி உத்தரத்துல நடக்கும். அது வந்து ஆணி உற்சவம் அப்படி சொல்லுவாங்க. அந்த 2 டைமே உற்சவர் மூர்த்தி, மூலவர் மூர்த்தி 2 ஒன்று தானே, அது ஃபுல்லாவே எடுத்துன்னு வந்துருவாங்க வெளியில. ஸோ அதனால 2 நாளும் கதவை வந்து கோவில்ல வந்து இந்த மெயின் இதை பூட்டிடுவாங்க. அதுவும் ஒன் ஆஃப் த யூனிக் திங் அந்த கோவிலை பொறுத்த வரைக்கும். யூனோ அந்த நடராஜர் எப்போ வேணாலும் உங்களுக்கு வீதி உலாவும் வரலாம், அங்கேயும் உலாவும் போகலாம், அங்கேயும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு நடராஜர் மூர்த்தியோடைய ஒரு இது. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் பின் பார்த்தீங்கன்னா அது மோர் ஃப்ளெக்சிபிள் அந்த கோவிலில். அது இன்னொன்று வந்து ஜென்ரலாக தமிழ்நாடு கோவிலில் பார்த்தீங்கன்னாக்க சிவஸ்தலம் தனியாக இருக்கும், வைஷ்ணவ ஸ்தலம் தனியாக இருக்கும். உங்களுக்கு சிவன் கோவிலில் வைஷ்ணவர் காட்ஸ் எதுவும் இருக்காது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்ரீரங்கம் கோவில் போனீங்கன்னா அங்கே வந்து சிவலிங்கம் பார்க்க முடியாது. ராமேஸ்வரம் போனீங்கன்னா அங்கே ரங்கநாதர் பெருமாளோ கிருஷ்ணரையோ பார்க்க முடியாது. தட்ஸ் ஹவ் இட் இஸ். அப்படிதான் நம்மளுடைய கோவில்னா அந்த காலத்துல சிவனும் சைவைட்ஸ் தனியா, வைஷ்ணவைட்ஸ் தனியான ராஜாஸ்லாம் இருந்ததுனால அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஆனா சிதம்பரம் கோயில் ஒரு யூனிக். சிதம்பரம் கோவில் தான் பர்ஹாப்ஸ் தமிழ்நாடு ஃபார் ஐ திங்க் இந்தியாவில் ஒன் ஆஃப் த ஒரே டெம்பிள். நீங்கள் 2மே ஒரே இடத்துல பார்க்கலாம். ஒரே ஒரு பர்டிகுலர் பிளேஸில் இருந்துட்டு எய்த்தா மாதிரி பார்த்தா ஒரு பக்கம் பார்த்தா நடராஜர் தெரிவார், இன்னொரு பக்கம் பார்த்தா கோவிந்தராஜ பெருமாள் தெரிவார். ஸோ 2மே அங்கே சிவனும் ஹரியும் சிவனும் ஒன்று அப்படின்னு சொல்கிறது வந்து அந்த கோவிலில் அது யூனிக்னஸ் அங்கே இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் அந்த கோவிலோடைய வெரி யூனிக் திங். வேற எங்கேயும் பார்க்க முடியாத சில அம்சங்கள்லாம் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் இருக்குது. ஸோ அதனால எனக்கு அந்த கோவில் ரொம்ப பிடிக்கும். வெரி டிஃப்ரெண்ட். இன்னொன்று வந்து ஏரியல் வியூலேருந்து பார்க்கும்போது ஒரு ஜுவல்லரி பாக்ஸ் மாதிரி இருக்கும்பாங்க. அஃப்கோர்ஸ் என்னை கேட்காதீங்க நீங்கள் ஏரியல் வியூவில் பார்த்துருக்கீங்களான்னு. நான் பார்த்ததில்லை, இது படித்தது கேட்டது தான். ஏரியல் வியூலேருந்து பார்த்தா ஒரு ஜுவல்லரி பாக்ஸ் நீட்டாக அரேஞ்ச் பண்ண ஒரு ஜுவல்லரி பாக்ஸ் மாதிரி அந்த சிதம்பரம் கோவிலில் ஒரு செட்டப் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அதுதான் இந்த ஆர்கிடெக்சர், இந்த மாதிரியான யூனிக்னஸ் வந்து அந்த கோவிலோடைய சிறப்பம்சங்கள். சிதம்பரம் கோயிலோட யூனிக் ஃபீச்சர்ஸை இதை விட சிறப்பாக யாரும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. எக்ஸலண்ட். இப்போ வரப்போகிற அடுத்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு எங்கிட்ட ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். எனக்கு தேங்க்யூ பாரதி. எனக்கு ஒன்றே ஒன்று தான். ஐ மீன் நான் இவ்வளோ படிக்கிறேன், எல்லாம் செய்வேன் இதெல்லாம். ஆனால் எனக்கு வந்து ஐ எம் நாட் அ வெரி சோஷியலைசிங் பர்சன் இன்னும் இல்லை. ஐ மீன் பேசுவேன் யாராவது பேசினாங்கன்னா. ஆனால் ஐ எம் ஜஸ்ட் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கிறது வந்து எப்படி இங்கே இன்னொரு நாட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சட்டன் தமிழ் லேடிஸ்னு ஒரு குரூப் கிரியேட் பண்ணுறதை விடுங்க, இவ்வளோ நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இங்கே இருக்காங்க, அவங்களெல்லாம் ஒன்று கோஆர்டினேட் பண்ணுற மாதிரி இப்படி ஒரு இது பண்ணுறீங்களா? இது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஹவு டிட் யூ கெட் திஸ் ஐடியா அண்ட் எப்படி இது ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னும் போது ஐ ரியலி ஃபைண்ட் தட் ரியலி இன்ஸ்பைரிங். உங்களுக்கு எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணணும்னு தோணித்து? முதல்ல இந்த கேள்விக்கு ரொம்ப நன்றி. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம ஏரியாவில் இருக்கிற எல்லார பற்றியும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி தான் இந்த குரூப்பையும் இந்த பாட்காஸ்டையும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு காரணம். என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக செட்டில் ஆகிருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு செலிப்ரிட்டி தான். அவங்க இப்போ எவ்வளோ ஃபேமஸாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத தாண்டி அவங்க இந்த பாட்காஸ்டில் கெஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ணுற பல விஷயங்கள் மற்றவங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது தான் நான் ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன். அந்த விதத்தில் இது வரைக்கும் நம்ம நிகழ்ச்சியை பார்த்தவங்க எல்லோருமே நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க.
ஓ தட்ஸ் கிரேட். தேங்க்யூ ஸோ மச் பாரதி. இட்ஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல். ஐ மீன் என்னையும் இதில் சேர்த்து விட்டதுக்கு ரொம்ப நன்றி. நீங்க ரொம்ப நாளா இந்த குரூப்ல தொடர்ந்து இருக்கிறது, அதோட உங்க நேரத்தை ஒதுக்கி இன்னைக்கு இந்த பாட்காஸ்ட்ல கலந்துக்கிட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணினது எல்லாத்துக்கும் மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். நன்றி ஜெயா. நன்றி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். இப்போ நம்ம பாட்காஸ்ட்டை நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி அடுத்த வாரத்தோட கெஸ்ட் பத்தி சொல்லிடுறேன். சாங் கம்போசிங் அண்ட் சிங்கிங் ரெண்டுலையும் இவங்க எக்ஸ்பர்ட். அதோட இவங்களோட பேசினா நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கிடைக்கும். இந்த க்ளூவை வச்சு கண்டுபிடிக்க முடியாதவங்க குயிக்கா நம்ம பாட்காஸ்டோட டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணுங்க. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை அவங்களோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.